மாவில் இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சூடான தண்ணி இதோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கை வச்சு இந்த மாதிரி பிசையுங்க. நல்லா பிசைஞ்சிட்டு கையில் இந்த மாதிரி ஒட்டக்கூடாது மாவு, அந்த மாதிரி பிசையணும். இப்போ இதில் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுங்க. இப்போ இடியாப்ப குழியில் மாவை சேர்த்துக்கலாம். ஒரு இட்லி தட்டில் இந்த மாதிரி பிழிஞ்சு விடுங்க. இப்போ எல்லா இடியாப்பமும் இந்த மாதிரி பிழிஞ்சதும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இதை ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நல்லா பூ மாதிரி சாஃப்டான சத்து மாவு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் பால் ஊற்றி சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த இடியாப்பம் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச மாவில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் கடை மாவுலேயே ட்ரை பண்ணலாம்.